திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. விநாயக பெருமான் திருப்புகழ். உம்பதரு தேனுமணி கசிவாகி பொன் கடலில் அமுதத்தேன் உணர்வூரி இன்பரசத்தே பருகி பலகாலம் எந்த உயிர் காதரவுற்றருள்வாயே. தம்பிதனக்காக வனத்தனைவோனே தந்தை வளர்த்தால் அருள் கை கனியோனே. அன்பதனக்காக நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமானே. திருச்சிற்றம்பலம். நால்வர் துதி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திரு வாத ஊரர் திருத்தாள் போற்றி. அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பில் விளைந்த அமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவப்பதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே பெருமானே பெருமானே. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறை அருளையும் குரு அருளையும் நீள நினைந்து பணிந்து வணங்கி, இன்றைக்கு நம்மையெல்லாம் இந்த அரங்கிலே ஒன்று கூட்டி வைத்திருக்கக்கூடிய இறை அருளுக்கு நன்றி கூறி நாம் இந்த உரையை துவங்கலாம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவ சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிமளாமா, சொல்லுங்கம்மா. கேமரா ஓபன் பண்ணிக்க முடியுமா? லாஸ்டா என்ன பண்ணிக்கலாங்க. சரி சரி, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஆன் பண்ணிக்கிறேன். நம்முடைய வள்ளுவர் பெருந்தகை கூறியது போல, தவமும் தவமுடையார்க்கு ஆகும், அவம் அதனை அஃதிலார் மேற்கொள்வது என்பது போல நாம் எல்லோரும் தவம் செய்திருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு இந்த அற்புதமான நாளிலே நாம் சிவபெருமானை பற்றி சிந்திப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். ஏன்னா சிவபெருமானை பத்தி நாம பேசுறோம் நினைக்கிறோம் அப்படின்னா அது ஏதோ நாம்பளா ஏற்படுத்திக்கிட்டது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா கிடையாது. அந்த பெருமானை பற்றி நாம் சிந்திப்பதற்கும் அவரை பற்றி பேசுவதற்கும் நினைப்பதற்கும் அவருடைய அருள் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். அதைத்தான் மாணிக்கவாசக பெருமான் நமக்கு திருவாசகத்திலே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஆகவே பெருமானுடைய அருள் என்பது இருப்பதால தான் நாம இப்ப கூடியிருக்கிறோம். சரி, அந்த அருள் நமக்கு எப்ப வந்தது? அந்த அருளை பெருமான் நமக்கு எப்போது அளித்தார் என்றால், உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து உளம் மண்ணி கருத்திருத்தி உன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவப்பதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே என்று மாணிக்கவாசக பெருமான் நமக்கு உருத்தெரியாத நம்ம தாயின் கருவிலே நாத விந்து கலாதினால நமக்கு உருவாகி இருக்கும் போதே பெருமான் நமக்கு உளம் மண்ணி கருத்திருத்தி உன் புக்கு கருணையினால், பெருமானுடைய கருணை என்பது நம்முடைய கருவிலேயே நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த தக்க பருவம் வரும்போது அது நம்ம இடத்திலே வெளிப்படும். ஏனென்றால் சிவபெருமானை நினைக்க வேண்டும் என்றால் அதற்கு கருவிலேயே பல ஜென்மாக்களாக நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவரை நம்மால வணங்க முடியும். அப்படி ஔவை தாயார் கூறியது போல, கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு என்பது போல பேர்பட்ட பரம்பொருளை பற்றி நாம் என்னதான் சிந்தித்தாலும் பேசினாலும் கேட்டாலும்
அவை நம் கையளவிலே அடங்கும். அவரை பற்றிய புகழ் என்பது அளவில் உலகளவு நிறைந்தது. ஆகவே அடியேனுடைய அறிவிற்கு சிற்றறிவிற்கு எட்டியதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே வந்துள்ளேன். ஆகவே பெருமானுடைய பெரும் கருணையையும் அவருடைய பக்தியையும் அடியார்கள் மீது அவர் கொண்ட கருணையையும் அந்த சிவ தத்துவம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எவ்வாறு ஒன்றி இருக்கிறது, பெருமானிடத்திலே இருந்து இந்த வாழ்க்கையை இன்பமாக வாழ்வதற்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு சிறிய இந்த நேரத்திலே கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நாம் சிந்திப்பதற்கு முற்படுகிறோம். ஆக நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை முறை என்பது ஒருத்தருக்கு இருக்கிற வாழ்க்கை முறை இன்னொருத்தருக்கு இருக்க போறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள், பயணங்கள், ஓட்டங்கள், தேவைகள் இப்படி பல விதத்துல அமைஞ்சிருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் நம்ம எப்படி எதை நோக்கி ஓடுறோம், எதை எப்படி சரி பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொன்றையுமே நாம் அந்த ஓட்டங்களை வைத்து நாம் பார்க்கும்போது பார்த்தோமேனால் அதிலே ஒரு நிறைவு இருக்கிறதா என்றால் அது இல்லை என்றுதான் வருகிறது. காரணம், நாம் எதை பற்ற வேண்டுமோ அதை பற்றாமல் இருக்கிறோம் என்பதுதான் பொருளாக இருக்கிறது. ஆகவே நாம் எதை பற்ற வேண்டும் என்பதை இந்த உரையினுடைய நிறைவிலே இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களாகிய நீங்கள் தான் அதற்கு விடை சொல்ல போகிறீர்கள். ஏனென்றால் இந்த உரையிலேதான் அது இருக்கிறது. ஆக முதல்ல சிவம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவத்தினுடைய அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். மங்களகரமானது, தூய்மையானது, எல்லையற்றது அப்படின்னு பொருள். என்னங்க தூய்மையானதுன்னா என்ன? எல்லாமே தானே தூய்மையா இருக்கு. நாம கூட தான் வீட்டை தொடச்சி சுத்தம் பண்ணி தூய்மையா வச்சுக்கிறோம், வெளிப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறோம், சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறோம். வீட்டை நல்லா வெள்ளிக்கிழமையானா நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி தீபம் எல்லாம் போட்டு மங்களகரமா தானே வீட்டை வச்சிருக்கிறோம். அப்படின்னா அதெல்லாம் தூய்மையோ மங்களமோ இல்ல. சிவபெருமான் ஒருவரே மங்களகரமானவர். சிவம் என்ற சொல்லுக்கு சைவம் என்று பொருள். சைவம் என்றால் என்ன அப்படின்னா சிவ சம்பந்தப்பட்டது. சிவபெருமானை பற்றி நாம் படித்தால் அது சைவம் சம்பந்தப்பட்டது. சிவம் என்றால் சைவம், சைவம் என்றால் சிவ சம்பந்தப்பட்டது. அதனாலதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நாம எல்லாம் சிவ சொந்தங்கள். நம்மளையெல்லாம் ஒன்றிணைத்து வைத்திருப்பது சிவம் என்ற ஒரு உண்மை பொருள். ஆகவே அந்த மங்களகரமான அப்படிங்கிறதுனா அதாவது மலம் இல்லாதவன் இறைவன். இயல்பாகவே உயிர்களிடத்திலே ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் உயிர்களிடத்துல இருக்குது. ஆனா சிவபெருமானிடத்திலே அந்த மலம் என்பது இயல்பாகவே இல்லாதவன். இறைவன் அனாதி பொருள். அதாவது அனாதை என்பது வேறு, அனாதி என்பது வேறு. தோற்றமும் முடிவும் இல்லாதது எதுவோ அதுவே அனாதி. ஆக சிவம் என்பது அனாதி பொருள், தூய்மையானது, எல்லையற்றது. ஆக சிவத்திற்கு இன்னொரு பெயர் சைவ சமயம் என்று பொருள். சிவம்னா தெரிஞ்சிச்சு நமக்கு, சைவம்னா தெரிஞ்சிச்சு சிவம் அப்படின்னு பொருள்னு. அப்ப அந்த சமயம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சமைதல் அப்படின்னா பக்குவப்படுத்துதல் அப்படின்னு பொருள். அப்ப பக்குவம் என்றால் எதை பக்குவப்படுத்துவது? ஆன்மாவை பக்குவப்படுத்துதல். பெண்களுக்கு தெரியும், வீட்டுல நம்ம செய்யற சமையலுக்கு பேரு சமைத்தல் அப்படின்னு பொருள். அந்த அரிசியை அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நாம் சமைத்து அரிசியாக இருப்பதை பக்குவப்படுத்தி சோறாக மாற்றுகிறோம். அதற்கு பக்குவப்படுதல், சமைதல் என்று பொருள். பெண்கள் பருவம் அடையும் போது அவர்களை சமைந்தாள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பெண் ஒரு உயிரை இந்த பூமிக்கு கொடுக்கக்கூடிய நிலைக்கு பக்குவம் அடைந்து விட்டாள் என்பதை முற்காலங்கள்ல சமைதல் என்று சொல்வார்கள். இன்று ருதுவடைதல் அப்படின்னு சொல்றோம். அப்ப சமயம் என்றால் பக்குவப்படுத்துதல் என்று பொருள். இன்னொன்று நெறி, சைவ நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு என்ன பொருள்? நெறினா வழிகாட்டுதல், நெறிப்படுத்துதல், வழிப்படுத்துதல் என்று பொருள். அப்ப இந்த ஆன்மாவை அந்த சிவத்தோடு சேர்ப்பதற்காக நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு சமயம்தான் சைவ சமயம். சைவ சமயம் என்பது
சைவ சமயத்திலே இருப்பவர்கள் சிவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று பொருள். இப்ப நாமெல்லாம் சிவத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் சிவபெருமானை பத்தி சிந்திக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். சிவபெருமானினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே தன்மை தாங்க. உயிர்கள் மீது அவருக்கு மிகுந்த அன்பும் கருணையும் உடையவர். இதுதான் பெருமானுடைய மிகப்பெரிய தன்மை. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பது நம்முடைய திருமூலரினுடைய திருமந்திர வாக்கு. ஆக அன்பு வேறு சிவபெருமான் வேறாக நம்மால பிரிக்க முடியாது. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், இறைவனுக்கு தான் நம்ம மேல அவ்வளோ அன்பு இருக்குல்ல, அப்புறம் ஏங்க நமக்கு துன்பத்தை கொடுக்கறாரு, அப்புறம் ஏங்க நமக்கு துன்பம் வருது, நம்ம எப்பவுமே இன்பமா இருக்கிற மாதிரி அந்த சாமி நம்மளை வச்சுக்க கூடாதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். நமக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது அம்மா நம்மளை என்ன பண்றாங்க, எப்படி மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போய் அந்த காய்ச்சலை சரி பண்றாங்களோ, அந்த டாக்டர் கொடுக்கற ஊசி மாத்திரை மருந்தெல்லாம் தாய்க்கு பிடிச்சா நமக்கு கொடுக்கறாங்க, பிடிக்கலனாலும் நமக்கு கொடுத்து நம்ம சரியானா போதும்னு நினைக்கிறாங்க இல்லையா. அதே போலதான் பெருமான் நம்மீது கொண்ட கருணை காரணமாக நாம் அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது நாம் அந்த வினையின் நீக்கம் பெறுகிறோம். ஆகையாலே நமக்கு அந்த துன்பத்தை கொடுத்து நம்மை வினையிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தி அவரை நோக்கிய பயணத்திற்கு நம்மளை அழைத்து செல்கிறார். ஆகவே தான் பெருமான் நமக்கு வாழ்க்கையில துன்பம் என்பது வருகிறது. இறைவன் அன்பும் கருணையும் ஆனவர். அதுதான் அவருடைய உண்மையான தன்மை. சிவபெருமானினுடைய சொரூப இலக்கணம் என்ன? இன்னைக்கு நாமெல்லாம் இப்படி கோயில்ல போய் வணங்குறோம், பிரதோஷ வழிபாடு பண்றோம், இத்தனை சிவாலயங்கள் இருக்கு, ஆயிரங்கால பழமையான ஆலயங்கள், எத்தனையோ கோயில்கள் இருக்கு. நாம போய் வணங்குறோம்னா அது அத்தனையும் அந்த பெருமானினுடைய கருணையினால் தாங்க. பெருமானுக்கு இரண்டு உண்டு. அவருடைய சொரூப இலக்கணம் ஒன்று, இன்னொன்று அவருடைய தடத்த இலக்கணம் ஒன்று. சொரூப இலக்கணமாக மட்டுமே அவர் இருந்திருந்தால் ஒருபோதும் அவரை நம்மால் நெருங்க கூட முடியாது. அப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதே நமக்கு தெரிந்திருக்காது. அவருடைய தடத்த இலக்கணம் என்பது நம்மீது உயிர்கள் மீது கொண்ட கருணை காரணமாக அவர் இறங்கி அவராகவே நமக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த ரூபம்தான் இறைவன் 3 விதமாக நமக்கு அருள் செய்கிறார். ஒன்று அருவமாக, இன்னொன்று அரு உருவமாக, இன்னொன்று உருவமாக. ஆக இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமானுடைய அருவம் என்றால் கண்ணுக்கு தெரியாதது, அரு உருவம் என்றால் தெரியும், ஆனால் அதிலே உருவம் இருக்காது, உருவம் என்றால் உருவம் மட்டுமே இருக்கும். ஆக இதுல இந்த அருவம் என்பது ஞானியர்கள் உணர்ந்த நிலை. பெருமானை இறைவன் என்று ஒருவர் உண்டு என்பதை ஞானியர்கள், அறிவிலே மேம்பட்ட வினை நீக்கம் பெற்றவர் ஞானியர்கள் உணரக்கூடிய ஒரு நிலைதான் அருவம் என்பது. ஆக அருவம் என்பதே அவருடைய ஒரு ரூபம்தான், தடத்தம் தான். ஆக அந்த அரு உருவம் என்பது பெருமான் பார்த்தாரு, என்னடா இதுல கொஞ்சம் பேர் தானே உணர்றாங்க நினைக்கிறாங்க, ஞானியர்கள் நிலை கொஞ்சம் குறைவுதாங்க. அப்ப என்ன அதிக மக்கள் இதை உணர்ந்து இந்த இன்பத்தை பெறணும்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு பெருமான் இன்னும் இறங்கி அந்த கோலம் தான் அரு உருவம். நாம இன்னைக்கு லிங்கமாக இறைவனை வழிபடுறோம் பார்த்தீங்களா, அது அரு உருவ கோலம். ஆக அந்த அரு உருவமாக பெருமான் வந்தாரு. அதுலயும் நிறைய பேருக்கு புரியல. ஆகவே பெருமான் இன்னும் இறங்கி சிவனாக காட்சி கொடுக்கிறார். அப்ப பெருமான் உயிர்கள் மீது கருணை கொண்டு இறங்கி வந்ததாலதான் நாம இன்னைக்கு இத பத்தி எல்லாம் வணங்குறோம். சரிங்க, பெருமான் தானே இருக்கிறாரு, பக்கத்திலே அம்மை இருக்காங்களே, அவங்க எதுக்கு அப்படின்னா, பெருமான் என்பவர் சிவபெருமானினுடைய அவரிடத்திலே நிறைந்திருப்பது அன்பும் கருணையும். அவரை விடுத்து அந்த அன்பையும் கருணையும் தனியாக எடுத்தால் வருவதுதான் சக்தி. நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை அப்படின்னு. அப்ப சக்தி என்பது வேறொன்றும் இல்லை, பெருமான்
பெருமானிடத்திலே இருந்து எடுத்த அந்த அன்பும் கருணையும் தான் சக்தி என்ற ரூபம். ஆக நல்ல தெரிந்தவர்கள் இறைவனை பிரித்து பார்க்க மாட்டார்கள். சிவத்திலே பாதி சக்தியாகவும் வலதுபுறம் சிவமாகவும் இடதுபுறம் சக்தியாகவும் காணக்கூடிய பக்குவம் மேம்பட்டவர்களுக்கு இருக்கும், புதுசா வர்றவங்களுக்கு இருக்காது. ஆகையால தனியா அம்மைக்கு ஒரு ரூபம் வச்சு காட்டினாங்க. பாருப்பா, இதுதான் சிவம், அந்த சிவபெருமானுடைய அன்பும் கருணையும் தான். ஏன்னா தாயினாலே நம்ம கருணைன்னு தானே சொல்றோம், அம்மானாலே அன்பு அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப அந்த அன்பு எங்க இருந்து வந்தது? பெருமானிடத்துல இருந்துதான் வந்தது. அப்ப பெருமான் இப்பேற்பட்ட அன்பானவர், கருணையானவர், நமக்காகவே இறங்கி வந்து அருள் செய்யக்கூடியவர். அவருடைய அந்த கோலம் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி பேசாதவர்களே கிடையாது. நம்முடைய 12 திருமுறைகள்ல இருக்கக்கூடிய 27 ஆசிரியர்கள், அந்த 27 ஆசிரியர்கள்ல ஒருவர் சிவபெருமான். 11ஆம் திருமுறையிலே வரக்கூடிய முதல் பாசுரம் திரு ஆலவாய் உடையார் என்று மதுரையிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு அவரும் ஆசிரியர்கள்ல ஒருவராகவும், அடியார்கள்ல ஒருவராகவும், தில்லையிலே இருக்கக்கூடிய தீட்சகர்கள்ல ஒருவராகவும் இருந்து எல்லோரோடும் நம்மோடு நம்மாக இருந்து அருள் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பெருமானினுடைய அந்த கோலம் நமக்கு என்ன காட்டுகிறது? பெருமானை நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, சிவபெருமான பார்த்திருக்கோம். சிவபெருமான்கிட்ட நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? சும்மா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. என்னெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சொல்ல விருப்பப்படுறவங்க சொல்லுங்க. சிவபெருமானிடத்தில் ஒரு கையில் அங்கி என்று சொல்லக்கூடிய நெருப்பு, மழு, மான், அவனுடைய திருவடியில் முயலகன், திருவடிக்கு கீழே வந்து முயலகன், ஜடாமுடி, நிலவு, அரவு, நீலகண்டம், நிறைய சொல்லிக்கொண்டே செல்லலாம். நன்றிங்கம்மா, நன்றி. மியூட் பண்ணிக்கோங்க. அம்மா வந்து அருமையா சொன்னாங்க. சிவபெருமானினுடைய அந்த ரூபத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சொன்னாங்க. சரி, ஏன் சிவபெருமான் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கணும்? என்ன இதன் மூலியமா நமக்கு பெருமான் வந்து என்ன சொல்ல வராரு? ஏன் அருளாளர்கள்லாம் இந்த ரூபத்தை பத்தி இப்படி பாடியிருக்காங்க? 12 திருமுறைகள்ல பார்த்தோம்னா முதல் 3 திருமுறையை ஞான சம்பந்த பெருமானும், அடுத்த 3 திருமுறையை அப்பர் சுவாமிகளும், 7ஆம் திருமுறையை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், 8ஆம் திருமுறையை மாணிக்க வாசக பெருமானும், 9ஆம் திருமுறையை 9 ஆசிரியர்களும், 10ஆம் திருமுறையை திருமந்திரத்தை திருமூல தேவ நாயனாரும், 17ஆம் திருமுறையை 12 ஆசிரியர்களும், 12ஆம் திருமுறையை தெய்வ சேக்கிழார் பெருமானும் நமக்கு அருளியுள்ளார்கள். ஆக மொத்தம் 18,280 பாடல்கள் தோராயமாக நமக்கு கிடைத்துள்ளன. எதற்காக இத்தனை பாடல்களை நமக்கு கொடுத்திருக்காங்க? இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இத்தனை திருமுறைகளுமே நமக்கு சொல்ல வர்றது பெருமானினுடைய அன்பு, கருணை, அவருடைய வீரம், அவருடைய அட்ட வீரட்டமான செயல்கள், அவருடைய தோற்றத்தை எல்லா பாடல்கள்லயுமே நம்மளால பார்க்க முடியும். ஏன் இந்த திருமுறைகளை நாம படிக்கணும்? இத படிக்கிறதால நமக்கு என்ன பயன்? எதுக்காக மெனக்கட்டு வந்த அத்தனை பேரும், நால்வர் பெருமக்கள் ஆகட்டும், சமயக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய நால்வர் பெருமக்கள், இத்தனை ஆசிரியர்களும் ஏன் அப்படி பாடியிருக்காங்க? இதால உயிர்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருமுறைகளை எல்லாம் நாம் படிப்பதால நம்முடைய வினை கழிகிறது. இதைத்தாங்க நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமான் அவருடைய திருமுறைகள்ல பார்த்தோம்னா எல்லா திருமுறைகளையுமே சம்பந்தன் சொன்ன 10 பாட வல்லார்க்கு பாவம் பறையுமே அப்படின்னு 11ஆவது பாடல்ல அந்த முழு பாடலினுடைய அந்த நூல் பயனை நமக்கு ஒவ்வொரு பதிகத்திலையும் பாடியிருப்பாரு. அப்ப வினை கழிய வேண்டும் என்றுதான் நாம் பூமியிலே பிறவி எடுத்திருக்கிறோம். அந்த வினையை கழிக்கக்கூடிய வல்லமை எதற்காக இருக்கிறது அப்படின்னா இந்த திருமுறைகளுக்கு தான் இருக்கிறது. அப்ப 12 திருமுறைகள் என்பது நம்முடைய வினையை கழிக்கக்கூடியது, இறைவனிடத்திலே நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் உடையது. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு யாரு
இந்த அருளாளர்கள் எல்லாரும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள், இறைவனை உணர்ந்தவர்கள். யாரும் வந்து சும்மா போற போக்குல இதையெல்லாம் நமக்கு சொல்லிட்டு போனவங்க இல்ல. எல்லாம் இறைவனால உயிர்கள் மீது கொண்ட கருணையினால இறைவன் அனுப்பப்பட்டு, பாரப்பா நான் இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கேன், இந்த வழியில இதை பின்பற்றி, இந்த திருமுறைகளை பின்பற்றி நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா நீங்களும் அந்த பெருமான இடத்துல போகலாம் அப்படிங்கறத நமக்கு காட்டுறதுக்காக வந்தவங்க தான் இவங்கெல்லாம். அப்ப பெருமானுடைய இந்த தோற்றத்தை பத்தி பாடாதவர்களே கிடையாது. இதை பக்தி மார்க்கமாக நாம் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு ஒரு ஏதோ ஒரு அணிகலன் போல தோன்றும். இதற்கு ஞான மார்க்கத்துல ஒரு இது விளக்கங்கள் உண்டு, பக்தி மார்க்கத்துல ஒரு விளக்கங்கள் உண்டு. அதையே நாம வந்துட்டு யோகமா பார்த்தோம்னா அதுல ஒரு விளக்கம் உண்டு. பக்தி, யோகம், ஞானம், இந்த மூணுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையா நீங்க மனதுல பதிய வச்சுக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பக்தி அப்படின்னா ஆலயத்துல இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சோம்னா அது பக்தி, அது முதல் படி. இறைவன் எனக்குள் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சோம்னா அது யோகம், யோக மார்க்கம். எனக்குள் இருக்கக்கூடிய இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுதான் ஞானம். இந்த மூன்றுக்கும் உள்ள வேறுபாடு இவ்வளவுதான். எப்ப மனம் அந்த ஞான நிலைக்கு செல்கிறதோ அப்போது எல்லாவற்றையும் சிவமாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை என்பது நமக்கு வந்துவிடும். அப்ப பெருமானுடைய இந்த கோலங்கள் நமக்கு பல்வேறு செய்திகளை கூற வருகிறது. அவருடைய சடை, கங்கை, பிறை, திருநீலகண்டம், அரவம், உருத்திராக்கம், திருநீரு, திரிசூலம், அர்த்தநாரி ரூபம், புலித்தோல், ரிஷப வாகனம், இவையெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை கூற வந்திருக்குது. இப்ப அந்த ஒவ்வொன்றினுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி மிக எளிமையாக சுருக்கமா நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய விளக்கங்கள் சொல்லலாம், ஆனா நேரமின்மை காரணமாக மிக எளிமையாக ரொம்ப ரொம்ப சுருக்கமா வந்து அடியேன் சொல்றேன். பெருமானுடைய சடை எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஞானத்தின் அடையாளம் தாங்க சடை. சடாமுடி அப்படிங்கிறது ஞானம், பேணியன் அப்படின்னு பேரு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவு உலாவிய நீர்மலி பேணியன், அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்பது தெய்வ சேக்கிழார் பெருமானினுடைய முதல் பெரிய புராணத்திலே முதல் பாடல். அந்த சடை நமக்கு என்ன கூறுது அப்படின்னா ஞானத்தை கூறுகிறது. பெருமானுடைய சடை ஞானம் நிறைந்தது. இப்ப ஒரு ராஜா இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு முக்கியமானதே பாத்தீங்கன்னா அந்த கிரீடம், முடி, மணிமுடி என்பது மிக முக்கியம். ஆக வைச்சா எடுக்கணும் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒரு பதவி கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த பதவி எடுத்துருவாங்க, வச்சா எடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நம்முடைய பெருமான் அப்படிங்கிறவரு இந்த உலகங்களுக்கு எப்போதும் தலைவர். அவருக்கு வைக்க வேண்டிய வேலையே கிடையாது. அவருடைய அந்த ஜடா முடிதான் அவருக்கான கிரீடம். ஆக எல்லாவற்றிற்கும் தலைவன் நம்முடைய பெருமான் தான் என்பதையும் அந்த முடியானது குறிக்கிறது. அப்ப இந்த ஞானத்துல அவர் இதெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னா கங்கை, கங்கை நமக்கு என்ன கூறுகிறது அப்படின்னா இந்நேரமும் பெருமானினுடைய அந்த தலையிலே அந்த கங்கையிலே நீர் வழிந்து கொண்டே இருக்கும். இதை நம்மளுடைய எண்ணங்களின் ஓட்டமாகவும் வந்து சொல்வது உண்டு. அப்ப பகிரதன் என்பவர் மிகுந்த தவம் செய்து கங்கையை வந்து பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தவம் செய்தார். அப்போது அதனுடைய ஆற்றல் மிக அதிகமாக இருந்ததால் இது பூமியில் உள்ள மொத்த உயிர்களையும் அழித்து விடுமோ என்று அஞ்சியவர் அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துமாறு பெருமானை நோக்கி தவம் செய்தார். அந்த தவத்திலே பெருமான் அவருக்கு அருள் செய்து அந்த கங்கையினுடைய அந்த ஆற்றலை வந்து அவர் தடுத்தார். பெருமானிடத்திலே 2 விதமான கருணைகள் உண்டு. ஒன்று மரக்கருணை, இன்னொன்று அறக்கருணை. மரக்கருணை என்பது கண்டித்து திருத்துதல், அறக்கருணை என்பது அன்பு செய்து அருளுதல். அடியார்களுக்கு அவர் செய்தது அறக்கருணை. அவர் தச்சன் மற்றும் தேவர்கள் ஆணவத்தோடு இருப்பவர்களை அவர் அடக்க பயன்படுத்துவது மரக்கருணை.
ஆகவே கங்கையினுடைய அந்த வேகத்தை குறைப்பதற்கு அவர் மரக்கருணையை கொண்டு அதனை அடக்கி தனது தலையிலே கொண்டு அதன் வேகத்தை கட்டுப்படுத்தினார். அது கங்கையானது. சந்திரன் பிறையை ஏன் அணிந்திருக்கிறார் அப்படின்னா, தச்சனுடைய அந்த யாகத்திலே தக்கனுடைய யாகத்திலே சந்திரனுக்கு சாபம் இடுகிறார். 16 கலைகளையும் கொண்டவர் சந்திர பகவான். அவருடைய சாபத்தினாலே ஒவ்வொரு கலைகளாக அவருக்கு குறைந்து கொண்டே வருகிறது. பெருமானிடத்திலே இறுதியாக நிற்கிறார். அவர் கருணையோடு அந்த இழந்த கலைகளை எல்லாம் திருப்பி கொடுத்து 15 நாட்கள் தேய்ந்தும் 18 நாட்கள் வளர்ந்தும் இருக்க அவர் அருள் செய்கிறார். ஆகவே இங்கே அறக்கருணை என்பது அங்கே வெளிப்படுகிறது. ஆக நாமும் நம்மை தேடி வருபவர்களுக்கு அந்த கருணையை நாம் செய்ய வேண்டும். தீயவர்களாக இருந்தாலும் அவர்களை தண்டிக்காமல், அவர்களை கோபித்து ஒருத்து அவர்களுக்கும் நாம் கருணை செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது. நீலகண்டம், திருநீலகண்டம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பார்க்கடலிலே தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பினை கயிறாகவும் கொண்டு திருப்பார்கடலை கடைந்த போது முதலிலே ஆழகால விஷம் தோன்றியது. ஏன் அதற்கு ஆழகால விஷம் என்று பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பார்க்கடலை கடைந்த போது ஒரு விஷம் வந்தது ஒன்று. வாசுகி என்ற பாம்புதான் உலகத்திலேயே மிக கொடிய விஷமுடைய பாம்பு. அந்த பாம்பினுடைய ரொம்ப நேரம் கடைஞ்சதால அதனுடைய அந்த இது தாங்காம அதுவும் விஷத்தை கக்கிருச்சு. ஆகவே இரு விஷங்கள் அதுல கலந்துருச்சு. அதனால அதுக்கு கால விஷம் என்று பெயர் வந்தது. அந்த விஷத்தினுடைய காற்று பரவியதையே தேவர்களால தாங்க முடியாம பெருமான் கிட்ட போய் காக்கும்படி அவர்கள் வேண்டி நிற்கிறார்கள். அப்போது பெருமான் தன்னிடத்திலே தன்னுடன் இருந்த சுந்தரரை அழைத்து, சுந்தரா போய் அதை எடுத்து வா என்கிறார். ஆளாள சுந்தரர் அழகாக தன் இரு கரங்களாலே அவற்றை ஏந்தி பெருமானிடத்திலே அளிக்கிறார். பெருமான் அதை வாங்கி அவர் பிறர் நலமாக இருக்க வேண்டும், தேவர்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அதனை தான் உண்கிறார். அந்த விஷத்தினை ஏந்தி வந்ததாலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆளாள சுந்தரர் என்ற திருநாமமும் ஏற்பட்டது. ஆக அதை கண்ட அம்மை, பெருமான் உண்டு, அவருக்கு ஏதேனும் பாதிப்பு வந்துவிட்டால் உலகமே பாதிக்கப்படுமே என்று அம்மை அந்த விஷத்தினை கண்டத்திலே நிறுத்திவிட்டார். அதனாலதான் பெருமானுக்கு திருநீலகண்டன், விடமுண்ட கண்டன் அப்படின்ற திருநாமமும் பெருமானுக்கு இருக்கிறது. ஆக பிறர் நலமாக வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடிய அந்த பண்பினை, அந்த வாழ்க்கை பாடத்தை பெருமானுடைய இந்த தத்துவமானது நமக்கு விளக்குகிறது. அடுத்ததாக அரவம். அரவம்னா பாம்பு அப்படின்னாலே படையே நடங்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட பாம்பை பெருமான் தன்னுடைய அணிகலனாக கொண்டிருக்கிறார். அணிகலனாக கொண்டு அப்படி எந்த விதமான ஆரவாரமும் இன்றி இருக்கிறாய். இது எதை நமக்கு காட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது விஷத்தன்மை உடையதும் தீயமையும் நம்ம கிட்ட இருக்கும், நம்மளை நெருங்கி வரும். அதை நாம் எவ்வாறு அடக்கி ஆண்டு நம் வசப்படுத்தி நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமான் இந்த தத்துவத்தின் மூலம், அதை தன் உடனே வைத்திருப்பதன் மூலமா நமக்கு காட்டுகிறார். இன்னொரு தத்துவமும் சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை எல்லாம் பெருமான் இடத்திலே ஒப்படைத்து அவரை சரணாகதி ஆணைத்தோமே ஆனால் அவர் நம்மை ஆளுவார். நம்மிடத்தில் உள்ள தீய குணங்களை அவர் ஆண்டு நம்மை நல்வழிப்படுத்துவார் என்றும் நாம் சொல்லலாம். ஆக உருத்திராக்கம் என்பது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், அந்த பெருமான் சிவபெருமானினுடைய கண்களிலிருந்து விழுந்த ஒரு துளிதான் அது கைலை மலையிலே பட்டு அதனிலிருந்து முளைத்த மரத்திலிருந்து வந்ததுதான் இந்த உருத்திராக்கம் என்பது ஒரு நம்பிக்கையினால சைவ சமயத்துல மிகவும் முக்கியமான நம்பிக்கை இது. உருத்திராக்கமும் 5 எழுத்தும் திருநீரும் பொருளாக கொண்டவர்கள் அடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடியார்களுக்கு பொருள் அப்படின்னா இந்த 3 தான். ஒண்ணு உருத்திராக்கம், கண்டிகைன்னு சொல்லக்கூடிய உருத்திராக்கம், இன்னொன்று திருநீரு, இன்னொன்று பெருமானினுடைய 5 எழுத்து. ஆக இந்த 3ஐயும் பொருளாக கொண்டு வாழ்பவர்கள். நமக்கெல்லாம் பொருள்னு சொன்னா சொத்து பத்து
எல்லாம் எதெல்லாம் பொய்ப்பொருளோ அதெல்லாம் நமக்கு மெய்யா தெரியக்கூடிய மாய வாழ்க்கையில நாம இருக்கிறோம். ஆனா அடியார்கள் உண்மை மெய்ப்பொருள்ல இருக்கிறதுனால அவர்களுக்கு இந்த பொய்ப்பொருள் எதுவுமே மெய்யாக தெரிவதில்லை. ஆகவே தான் அவர்கள் இந்த நிலையில வாழ்றாங்க. அப்ப பெருமானின் ஒரு உருத்திராக்கத்தை நாம் அணிந்து கொண்டால் பெருமானினுடைய பார்வை நம் மீது எப்போதும் இருக்கிறது என்று சைவ சமயத்தில் உள்ள அடியார் பெருமக்களால உணரப்படுகிறது. ஆகையால் தான் அந்த உருத்திராக்கத்திற்கு அத்துணை மதிப்பு சைவ சமயத்திலே உண்டு. ஒரு சைவராக இருக்கக்கூடியவர் நிச்சயம் உருத்திராக்கம் அணிந்திருக்க வேண்டும் என்பது மரபாக இருக்கிறது. உருத்திராக்கம் அறியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நாவிலே பஞ்சாட்சர மந்திரத்தையும் திருநீரும் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் திருநீர் என்பது அத்துணை சிறப்புடையது. திருநீரு என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது ஞான சம்பந்த பெருமான் தான். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே என்று ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே இருக்கக்கூடிய கூன் பாண்டியனின் வெற்பு நோயை தீர்த்து சமணர்களை கழுவேற்றி சைவ சமயத்தை தலைக்கச் செய்த அந்த வரலாற்றினை சைவர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. ஆகவே அந்த பாடல் என்பது அது பாடல் அல்ல, மிகப்பெரிய ஒரு மகா மந்திரம், நோய் போக்கும் ஒரு மகா மந்திரம். ஆகவே திருநீறு என்பது நமக்கு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறது, நிலையாமையை கற்றுக் கொடுக்கிறது. முடி சார்ந்த மன்னரும் பிடி சாம்பல் என்ற தத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே திருநீரு அதை பூசும் போது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆணவம், அந்த தான் அப்படிங்கிறது, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து போகுது. மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவாரு, அந்த திருநீர் பூசும் போது நம்மளுடைய இடது பக்கத்துல இருந்து 3 விரல்களால் அந்த வலதுபுறம் வரை வரணுமா. பூசணத்துக்கு அப்புறம் நம்ம இரு தோள்கள்லயும் அந்த திருநீற்றினுடைய சாரம், அந்த பொடி இருக்கணுங்களாம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அப்படி திருநீர் பூசணுங்களாம். சிவாய நம அப்படின்னு சொல்லி திருநீர் பூசும் போது, சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இது என்பது ஔவை தாயாரினுடைய வாக்கு. ஆக சிவாய நம என்பது நம்முடைய உயிருக்கான ஒரு உபாயம். அது நம்மை காக்கக்கூடிய ஒரு நம்மை காக்கக்கூடிய ஒரு அணிகலன் அது. ஆகவே திருநீர் அணிவது என்பது மிகச்சிறந்த ஒரு நம்மை காக்கும் ஒரு கவசமாக இருக்கிறது. திருநீரை பற்றி மட்டுமே நாம் 1 மணி நேரம் எவ்வளவு நேரம் வேண்டுமானால் பேசலாம். அத்துணை சிறப்புடையது அந்த திருநீரு. வாழ்க்கையினுடைய நிலையாமையை முழுமையாக அது நமக்கு சொல்கிறது. அடுத்ததாக திரிசூலம் என்ன நமக்கு சொல்கிறது என்றால், நம்முடைய இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி 3ஐயுமே நமக்கு எடுத்துரைக்கிறது. பெருமானினுடைய படைத்தல், காத்தல், அழித்தல் அந்த 3ஐயும் சொல்கிறது. அதை தாண்டி இருக்கக்கூடிய மறைத்தல், அருளல் என்பதை நடராஜ தத்துவம் நமக்கு சொல்கிறது. பெருமானினுடைய சிவன் தத்துவம் வேறு, நடராஜ தத்துவம் என்பது வேறு. அதனுடைய தத்துவங்கள் இன்னும் ஆழமாக இருக்கும். இந்த ரூபம் நமக்கு வாழ்க்கை தத்துவத்தை காட்டுகிறது, நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை. அடுத்ததாக அர்த்தநாரி தத்துவம். அர்த்தநாரி ரூபம் என்பது ஆணும் பெண்ணும் சமம், ஒவ்வொரு ஆணின் தன்மையிலும் ஒரு பெண்மை உண்டு, ஒவ்வொரு பெண்ணின் தன்மையிலும் ஒரு ஆண்மை உண்டு என்பதை நமக்கு காட்டி, சரிபாதியாக பெருமான் தன் உடலிலே அம்மைக்கு பாதியிடம் கொடுத்து இந்த உலகிலே 2ம் சமம் என்பதை காட்டியவர் நம்முடைய பெருமான் தான். ஆகவே இந்த அர்த்தநாரி ரூபம் சமத்துவ தத்துவத்தை நமக்கு வாழ்க்கைக்கு காட்டுகிறது. பெருமான் அணிந்திருக்கக்கூடிய அந்த புலித்தோல் ஆனது நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, எளிமைய காட்டுதுங்க. இந்த உலகத்துல எல்லாத்தையுமே படைத்து காத்து அழித்து அருளல் செய்யக்கூடிய இறைவன் ஏன் அவ்வளவு எளிமையா இருக்காரு? திருவாசகத்துல கூட இதை பத்தி நிறைய பேசியிருக்கார் மாணிக்க வாசக பெருமான். அப்ப அந்த எளிமை அப்படிங்கிறது இறைவன் கிட்ட இயல்பாகவே இருக்கக்கூடிய குணம். ஒரு சிவனடியார்களாக இருக்கக்கூடியவர்கள்
எளிமையை மிகவும் கடைபிடிக்க வேண்டும், உண்மையை கடைபிடிக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் சிவத்தை நாம் மிக எளிதாக அடையலாம். அப்ப திருக்குறள் 1330 குறள் இருந்தாலும் கூட ஒரு சைவ சமயத்தை பின்பற்றக்கூடியவர் எந்த குறளை பயன்படுத்த வேண்டும்னா 2 குறள் போதுங்க. அந்த 2 குறள்ல சைவத்தினுடைய ஒரு சைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறது அந்த 2 குறள். துறவு என்ற அதிகாரம், அதிலே முதல் குறள் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இதுதாங்க முதல் குறள். இந்த உலகத்துல நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த குறளை நம்ம சொல்லும் போது நம்ம உதடு ஒட்டவே ஒட்டாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். அப்ப இந்த உலகத்தோடு நாம் பற்றுதல் இல்லாமல் இருக்கணும். உலகத்தோடு தான் இருக்கணும், ஆனா பற்று என்பது இல்லாம நாம இருக்கணும். அத இந்த முதல் குறள் நமக்கு சொல்லுது. இத 10வது குறள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு. இதுல எல்லா வார்த்தையிலையுமே நம்ம உதடு ஒட்டும். அப்ப இறைவனை ஒட்டி இருக்க வேண்டும். பற்று அற்றவன் யாரு? இறைவன் மட்டும்தான். இறைவனுக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை பற்று இல்லை தேவையில்லை எதுவுமே இல்லை. அவனுக்கு உயிர்களுக்கு கருணை செய்வது ஒன்றை தவிர அவருக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஆகவே அந்த எளிமைதான். அந்த பற்றற்றானை நாம் பற்றி கொண்டால் நம் வினைகள் அத்தனையும் தீரும், பிறவி தொடர் என்பது அறுபடும். ஆகவே இந்த 2 குறளும் சைவர்களுக்கு மிக மிக முக்கியமான குறள். இந்த உலகத்திலே பற்று இல்லாமலும் ஆனாலும் பற்றற்ற இந்த உலகிலே வாழும் போது பற்றற்ற இறைவனை நாம் பற்றி இருக்க வேண்டும். எப்படி புளியம்பழத்திலே அந்த ஓடு என்பது காயாக இருக்கும்போது ஓடோடு ஒட்டி பிணைந்தும் அதுவே பழமாகும் போது அந்த ஓட்டிலிருந்து பிரித்து தன்னை தனித்து ஆடுற அளவுக்கு தனித்து காட்டுகிறதோ, அது போல இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். அறியாமையிலே இருக்கும் போது நாம் பற்றுதல்களோடு இருக்க வேண்டும். அந்த அறியாமை விலகி நாம் பரம்பொருளை நோக்கிய பயணத்தில் இருக்கும் போது அந்த பற்றுதல் நமக்கு, அந்த ஆசைகள் விலகி நாம் புளியம்பல ஓடு ஒத்து இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த புலித்தோல் நமக்கு அடையாளமாக வாழ்க்கையில பற்றின்மையும் எளிமையும் எதை பற்ற வேண்டும் எதை விட வேண்டும் என்பதையும் நமக்கு கூறுகிறது. அடுத்ததாக பெருமானனுடைய வாகனமான இந்த ரிஷப வாகனம் நமக்கு என்ன கூறுது அப்படின்னா அறத்தினுடைய அடையாளம்ங்க. ரிஷப வாகனம் என்பது அறத்தின் அடையாளம். பெருமானினுடைய அடையாளம் அறம். பொதுவா நம்ம சிவன் ஆலயங்களுக்கு சென்றோம்னா நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடுவுல போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா அறத்துக்கு நடுவுல நாம போகக்கூடாது. அது இறைவனினுடைய இறை சட்டம். இறை சட்டம், இயற்கை சட்டம், சமுதாய சட்டம், பஞ்சபூத சட்டம், நவகிரக சட்டம் என்று பல சட்டங்கள் இருக்கிறது. அதிலே அந்த இறைவனினுடைய சட்டம் என்பது அறத்தின் வழி நிற்போரை காக்க வேண்டும், தர்மம் தலை காக்கும் என்பது அறத்தினுடைய சட்டம். அதனை எப்போதும் தன் வாகனமாக கொண்டிருப்பவர் தான் சிவபெருமான். ஆகவே அந்த அந்த வாகனம் நமக்கு அறத்தை உணர்த்துகிறது. அப்ப இத்தனை வாழ்க்கை தத்துவங்களையும் சிவ தத்துவம் நமக்கு வாழ்க்கை தத்துவங்களாக கூறிக்கொண்டிருக்கிறது. இப்ப ஏங்க நம்ம சிவனை வணங்கணும் அப்படின்னா நம்முடைய பாச வினைகள் நீங்குவதற்கு சிவனை வணங்க வேண்டும். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆகலாம், சிவ சிவ என்ன சிவகதி தானே என்பது திருமந்திரம். ஆக சிவபெருமானை இந்த ஒரு பாடலிலே பார்த்தோம்னா 9 முறை சிவ சிவ என்ற அந்த நாமா, அந்த மகா வாக்கியம் வருது. இந்த பாடலை ஒரு முறை நம் ஒரு நிமிஷத்துல குறைஞ்சது நம்ம 4 முறை கூறிடலாம். அப்ப 3 நிமிஷத்துல நம்மால இதை 12 முறை சொல்ல முடியும். 12 முறை சொல்லும் போது 108 முறை இந்த சிவசிவ நாமாவை சொன்ன புண்ணிய பயனானது நமக்கு கிடைக்கிறது. ஆகவே சிவபெருமான் என்பவர் நம்முடைய பாவங்களை நீக்கக்கூடியவர்.
இதைத்தான் மறுபடியும் சொன்னாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிறுவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே என்று நம்முடைய அதாவது இறைவன் என்பவர் வெளியில் இல்ல, நமக்குள்ளதான் இருக்கிறார். இந்த உள்ளம்தான் பெருங்கோயில். அதுல இருக்கக்கூடிய இந்த உடம்புதான் அந்த இறைவன் இருக்கக்கூடிய ஆலயம். அதுக்குள்ள நம்ம பார்க்கிற இடத்துல எல்லாம் சிவமாகவும் அனைத்து உயிர்களிடத்திலும் செலுத்தக்கூடிய அன்பும் கருணையும் தான் சிவ வழிபாடு என்பதை நமக்கு இந்த வாழ்க்கை தத்துவம், இந்த சிவ தத்துவம் என்பது நமக்கு காட்டுகிறது. ஆகவே குறித்த நேரத்திற்கு முடிக்க வேண்டும் என்பது குருநாதர் எமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆகையால் நேரம் ஆகிவிட்ட காரணத்தினால் இந்த உரையை அடியேன் இத்தோடு நிறைவு செய்கிறேன். அனுபூதி செல்வி அனுஷாமா அவர்கள் இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது, அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் என்பது மிக சிறப்பாக நடத்தி வருகின்ற இந்த அரும் செயல்பாடுகள் மென்மேலும் சிறப்பதற்கும், இப்படி எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து நடத்தி கொண்டிருப்பது அவர்களுடைய செயல்களுக்கு என்னுடைய நன்றியினையும் பாராட்டுக்களையும் கூறிக்கொண்டும், எல்லாம் வல்ல இறைவனுடைய அந்த பெரும் கருணையும் பேராற்றலையும் இன்று நம்மை எல்லாம் இணைத்து வைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறியும் அடியேன் விடைபெறுகிறேன். ஒரு வாழ்த்து ஒண்ணு பாடிடுறேங்க, அது பாடிட்டு நம்ம நிறைவு செய்துக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிச்சோம்னா வாழ்த்து பாடி நிறைவு செய்யணும். திருச்சிற்றம்பலம். ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சிறார் திருவை ஆரா போற்றி, அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அத்தா போற்றி, அரசே போற்றி, பித்தா போற்றி, விமலா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள், உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஏதேனும் உங்களுடைய அனுபவங்களை எப்படி இருந்தது என்ற அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.